தம்முடைய தேவதூதர்களோடு மகிமைப்படுகிற ஒரு இடம். இந்த ஆலயத்தில் நாம் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே வருகிற நாட்களில் உங்களுடைய நண்பர்களோடு இனத்தவர்களோடு வாருங்கள். கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. இங்கே ஜாதி வித்தியாசங்கள் பார்ப்பதில்லை, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை, தசம பாங்கு கொடுக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், கொடுக்காதவர்களுக்கு என்று நாங்கள் பார்க்கிறதில்லை. எங்களுக்கு மிக முக்கியமானது உங்களுடைய ஆத்துமா. உங்களுடைய ஆத்துமா கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக எல்லா தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை அதிக அதிகமாய் உங்களிலே பெருகுவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தூக்கமும் அபிஷேகமும் என்பதுதான். தூக்கமும் அபிஷேகமும். யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள். பரலோகத்திலிருந்து கற்றளத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள். உங்களுடைய ஜெப நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற தரிசனங்கள் மகா விசேஷமானது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் 8 மணி நேரம் தூங்குகிறான் சராசரியாக. தன்னுடைய ஆயுசு நாட்களிலே 3இல் ஒரு பகுதியை அவன் படுக்கையில் செலவழிக்கிறான். வியாதி படுக்கை உண்டு, இரவு நேரத்தில் தூங்குகிற ஒரு படுக்கை உண்டு, இளைப்பாறுகிற ஒரு படுக்கை உண்டு. இரவில் நாம் படுத்து இளைப்பாரி ஒரு புத்துணர்ச்சியோடு எழும்ப வேண்டும் என்பதற்காக பகலில் பெரிய வெளிச்சமாய் பிரகாசிக்கிற சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பிரைட் லைட் எல்லாம் குறைத்து நைட்டுக்குரிய நைட் லேம்ப் போடுற மாதிரி நட்சத்திரங்களை வைத்து நாம் இளைப்பாரி புத்துணர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சந்திரனையும் நட்சத்திரங்களை உருவாக்கினார். இயற்கையிலேயே மனுஷன் ஓய்வோடு தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு பிரியம். 6 நாட்கள் உழைத்த பிறகு 7ஆம் நாளை கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு இளைப்பாறுதலின் நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜப்பான் தேசம் சொன்னது, நம்ம நிறைய உற்பத்தி ஆரம்பிக்கணும், 8 மணி நேரம் இளைப்பாறணும்னு தேவையில்லை, 6 நாளைக்கு ஒருக்கா 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கணும்னு தேவையில்லை. புது சட்டத்தை கொண்டு வந்து 10 நாளைக்கு ஒரு முறைதான் விடுமுறை என்று அறிவித்தார். ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன தேவை, அவனுடைய சரீரத்துக்கு என்ன ஓய்வு தேவை, இளைப்பாறுதல் தேவை, 6 நாளுக்கு ஒரு நாள் தேவ சமூகத்தில் கர்த்தரோடு இளைப்பாற வேண்டும். ஆகவே ஜப்பானில் சட்டம் ஏற்றி 7ஆம் நாளை மாற்றி 10 நாளுக்கு ஒரு முறை விடுமுறை சொன்ன பிறகு நிறைய தற்கொலைகள் அங்கே நடக்க ஆரம்பித்தது. நிம்மதி இல்லாமல் வீட்டை விட்டு அலைந்து திரிகிறவர்கள் ஏராளமாகிவிட்டார். ஆகவே ஒவ்வொன்றையும் அருமையாய் ஆண்டவர் ஏற்றி வைத்திருக்கிறார். துருவ பிரதேசத்தில் பனி கரடிகள்
அதுக்கு 6 மாசம் ஆண்டவர் ஓய்வை கொடுக்கிறார். எங்கேயாவது போய் தூங்கிடும். 6 மாசத்துக்கு பிறகுதான் அது வெளிச்சு எழும்பும். தூங்குறதுக்கு முன்னால் நிறைய மீன்கள், கொழுப்பு பதார்த்தங்களை நிறைய சாப்பிட்ரும். ஒவ்வொரு மிருகங்களுக்கும் கூட எவ்வளவு நேரம் தூங்கணும், எவ்வளவு நேரம் இளைப்பாறணும் கர்த்தரே முன் வைத்திருக்கிறார். தூக்கம் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் தூக்கம் வரல. தூக்கம் வராதனால பல கலக்கங்கள், பல பயங்கள், பல டென்ஷன்கள். தூக்கம் வராதனால நிம்மதி இல்லாமல், காலையில் எழும்பும்போது ஒரு உற்சாகம் இல்லாமல், புத்துணர்வு இல்லாமல் அவர்கள் தவிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பழமொழி சொல்வார்கள், கட்டிலை நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. தூக்க மாத்திரைகள் விழுங்குறவங்களை பார்த்து சொன்னா உடம்பு தான் செத்த மாதிரி கிடக்குமே தவிர மனம் கலங்கிட்டே இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது 127 சங்கீதம் 3 வசனத்தில், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை தருகிறார். நல்ல தேவ சமூகத்தில் நல்லா தூங்கி நல்ல இளைப்பாறுதல் பெற்று எழும்பும்போது காலையில் ஒரு புத்துணர்ச்சி, காலையில் எல்லாவற்றிலும் ஒரு புதிய நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நேற்றிருந்த டென்ஷன், நேற்றிருந்த மன கசப்பு, நேற்றிருந்த கவலையில் முக்கால்வாசி போயிட்டு. மற்றவங்க சொல்றதை கேட்டிருக்கேன். அவன் மேலே பழிக்கு பழி வாங்கணும்னு கோபம் இருந்தது. நல்லா தூங்கி எழுந்த பிறகு அந்த எண்ணமே என்னை விட்டு போய்விட்டது. டென்ஷன் போய்விட்டது. நித்திரை மிக மிக முக்கியமானது. நித்திரை மிக மிக முக்கியமானது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னாகமம் 12:6 உங்களுக்கு சொப்பனத்தில் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி தரிசனத்தில் உங்களோடு கூட அவர் பேசுவார். பழுத்து இளைப்பாறுகிற நேரம் ஏதோ வீணான நேரம் அல்ல. கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு நேரம். கர்த்தர் உங்களோடு பேசாவிட்டால் அந்த 8 மணி நேரத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். உங்களுடைய ஆயுசிலே 1/3 பகுதி ஒரு பிரயோஜனத்துக்கும் ஆகாமல் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆயுசு 60 வருஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 20 வருஷத்தை நீங்கள் தூக்கத்தில் கழித்து விட்டால் நீங்கள் குடும்பத்துக்காக கர்த்தருக்காக பயன்படுத்துகிற வருஷம் வெறும் 40 வருஷமாகத்தான் இருக்கும். ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு இரவு நேரங்களில் பேசினார். கலக்கங்களை மாற்றும்படி பேசினார். யாக்கோபு ஒரு இரவு பிரயாணப்பட்டு போகும்போது முதல் முறை தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார். எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒரு பயம். யார் யாரை சந்திக்க போகிறேன் ஒரு பயம். பழைய தீவினைகள், அவனுடைய அண்ணனுக்கு செய்த துரோகங்கள், கண் தெரியாத தாப்பனை ஏமாற்றி வாங்கின அந்த ஆசீர்வாதங்கள், இதனால் அவனுடைய அண்ணன் அவனை கொலை செய்வேன் என்று மகா கோபத்தில் இருக்கிற கசப்புகள் உன்னுடைய உள்ளத்தில் அங்கலாய்த்தது. வேதம் சொல்லுகிறது, ஒரு கல்லை தலைக்கு வைத்து அவன் படுத்துக்கொண்டான். நான் நினைக்கிறேன் அவனுடைய முகம் பரலோகத்துக்கு நேராய் திரும்பி இருந்திருக்கும். தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு பரலோக தேவன் செய்த உடன்படிக்கை அவனுடைய உள்ளத்தில் வந்திருக்கக்கூடும். ஈசாக்கு இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவரை தொழுது கொள்ள ஆரம்பித்த போது கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்தார். இந்த பரலோகத்தை நோக்கி பார்த்தார்.
ஆண்டவர் அந்த சொப்பனத்திலே யாக்கோபோடு பேசினார். யாக்கோபே, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு நான் தருவேன். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நீ பரம்புவாய். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் நிச்சயமாய் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். முழு தலையிலும் நான் படுப்பதில்லை, பாதி தலையை ஆண்டவர் கொடுத்துருவேன். என் பக்கத்தில் படுத்திருக்கிற போல் அவரை கட்டி பிடித்து கொள்வேன். என் ராஜா, என் செல்லோன்னு கொஞ்ச நேரம் கொஞ்சுவேன். பரலோக தரிசனத்தை தாரும். அங்குள்ள 4 மூப்பர்கள், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், திரளான தேவதூதர்களை பார்க்கட்டும். சோர்வடைந்திருக்கும் போதெல்லாம் நான் எங்கேயோ நின்று பிரசங்கம் பண்ணுவது போல, பெரிய எழுப்புதல் ஏற்படுவது போல, அசுத்தாவிகளை துரத்துவது போல, காலையில் எழுந்ததும் ஒரு பெரிய அபிஷேகம், காலையில் எழுந்ததும் ஒரு புதிய வல்லமை. ஆகவே ஒரு நாளும் டிவி பார்த்துட்டு அந்த கதை புஸ்தகம் இந்த வீண் பேச்சை பேசிட்டு படுக்க போனால் அந்த இரவு உங்களுக்கு வீணானதாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுகிற நேரம் அதுதான். உங்களுடைய வருங்காலத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் நமக்கு பதில் சொல்லுகிற நேரம் அந்த நேரம்தான். சொப்பனங்களை 3 வகையாய் பிரிக்கலாம். ஒன்று, மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற சொப்பனங்கள். நிறைய வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டு படுத்திருக்கீங்க, கன நித்திரை அல்லது ஒரு ஆழ்ந்த நித்திரை வருவதில்லை. 10 நிமிஷத்துக்குள்ள 300 சொப்பனம் கண்டுவீங்க. தொல்லையின் மிகுதியால சொப்பனம் வரும் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். நிறைய சொப்பனம் மாம்சத்திலிருந்து வருகிற சொப்பனம். சொப்பனம் எல்லாருக்கும் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல. பாவிக்கும் வரும், பரிசுத்தவானுக்கு வரும், சோம்பேறிக்கும் வரும், ஏனோ தானோன்னு படுத்து இருக்கிறவனுக்கு வரும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் அந்த நேரத்தில் பேசுகிறார், தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். நாளைக்கு நீ யாரை பார்க்க வேண்டும், பார்க்கும்போது எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்கள் மேல் தன்னுடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற நேரம் அந்த இரவு நேரமாக இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதே நேரம் சாத்தான் ஒருவனுடைய எண்ணங்களிலே ஊடுருகிற நேரமும் இரவு நேரம்தான். ஒரு முறை வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், எஜமானை பார்த்து வேலைக்காரர்கள் கேட்டார்கள், நம்ம கோதுமை மணியைத்தானே விளைச்சோம், எப்படி களைகள் முளைத்திருக்கிறது, பயிர்களை வளர விடாமல் நெருக்குகிற களைகள், பயிருக்கு போக வேண்டிய தண்ணீரையும் உரையத்தையும் உறிஞ்சி நின்று கொண்டிருக்கிற களைகள் எப்பொழுது முளைத்தது? எஜமான், வேதம் சொல்லுகிறது, எஜமான் தூங்குகிற நேரத்தில் அந்த களைகள் சாத்தானால் விதைக்கப்பட்டது. ஒரு மனுஷன் தூங்கும்போது அவனுக்குள்ள எரிச்சலின் விதைகளை விதைக்க, கோபத்தின் விதைகளை விதைக்க, சந்தேகத்தின் விதைகளை விதைக்க, ஆபாச இச்சைகளின் விதைகளை விதைக்க சாத்தான் புறப்பட்டு வருவார். சிலர் காலையில் எழும்பும் போதே அசுத்தமான கனவுகளை கண்டு, தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற கனவுகளை கண்டு குற்ற மனசாட்சியோடு எழும்புகிறார். சிலர் ராத்திரியில் பயம், நாய் துரத்துது, பன்னி துரத்துது, பேய் துரத்துது, பாம்பு துரத்துது, பல்லி துரத்துது, திடீர்னு இருக்கிட்டேன்னா
பயத்திலே எழும்புகிறார். அடுத்த நாள் முழுவதும் சோர்வோடு களைப்போடு அவர்கள் இருக்கிறார். நான் திருத்தங்கல் சிவகாசி பக்கத்தில் ஊழியத்துக்கு போன போது சர்ச் ஆஃப் காடை சேர்ந்த ரெண்டு பேர் கணவன் மனைவியுமாய் பார்க்க வந்தார். மனைவி சொன்னாள், ஐயா, இவருக்கு எந்த நேரமும் என் மேலே சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். அவர் சொன்னார், இவளுக்கு என் மேலே சந்தேகம், எனக்கு அவ மேலே சந்தேகம். நான் ராத்திரி தூங்கும் போதெல்லாம், நான் வேலைக்கு போயிட்ட போது என் பெஞ்சதி வேற ஒருத்தையும் கூட மேட்னி ஷோக்கு போகிற மாதிரி ஒரே சொப்பனம். அவ சொல்கிறா, இவர் வேலைக்கு தான் போகிறாரா, வேலை பொண்ணோட வேற பொண்ணோட ஊரை சுற்றுறாரா, அப்படித்தான் என்ன சொப்பனம். நான் கேட்டேன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்கள் படுக்க போகும்போது ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை, அவள் எப்போ படுக்கான்னு தெரியாது, நான் சீக்கிரம் தூங்கிடுவேன். ரெண்டு பேரும் ஜெபிக்கிறதில்லை, ரெண்டு பேரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில்லை. இதனால அந்த நேரத்தை பார்த்து சத்ருவானவன் அவங்களுடைய தலையில் போய் அப்படி ஒரு சந்தேக விதைகளை விதைச்சிட்டு போயிடான். அவன் களைகளை விதைக்கிற நேரம் இரவு நேரம், சொப்பனத்தின் நேரம். சாத்தான் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறான். பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் எத்தனை பேர் கெட்ட சொப்பனம், அருவருப்பான சொப்பனம் பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 40% கையை வைக்கிறாங்க. இரவு நேரத்தை அவங்க வீணாக்குறாங்க, இரவு நேரத்தை சாத்தானுக்கு விற்று போடுகிறாங்க, இரவு நேரத்தில் தரிசனம் இல்லாமல் வாழ்கிறார். மதுரையில் ஒரு ரிட்டையர்டு கலெக்டர் இருந்தார். சாத்தான் என்ன கனவை கொண்டு வந்தான்னு தெரியல, தூக்கத்தில் திடீர்னு அலர்ந்தார். ஐயோ ஐயோ ஐயோ, என்னை கொலை பண்ண வராங்களே, அப்படி ஒரு கெட்ட சொப்பனம். அந்த பயத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, செத்தே போனார். சொப்பனத்தை காவல் காக்க தெரியல. படுக்க போகும்போது வீட்டை இயேசுவினுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை. அக்கினி மதிலாய் நான் சூழ்ந்து கொள்வேன் என்று சகரியா 2:5 சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய அக்கினி அபிஷேகத்தை குடும்பத்தில் பாதுகாப்பாய் வைக்க அவர்களுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எனக்கு ஒரு அருமையான தேவ ஊழியக்காரன் சொன்னார், எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்தது. ஐயோ, நான் ஊழியம் செய்வது எப்படி கவலையோடு படுத்தேன். காலையில் எழும்பும்போது என் வாயிலிருந்து என்ன அறியாமலே ஒரு வார்த்தை நீண்ட நேரம் வந்து கொண்டே இருந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கர்த்தரை இரவு நேரத்தில் அந்த வாக்கு தத்தத்தை அவருக்கு கொடுத்து இரவெல்லாம் அதை சொல்லி கொண்டு இருந்தார். காலையில் உன்னுடைய பலவீனம் எல்லாம் நீங்கி போய்விட்டது, புத்துணர்ச்சியோடு இழந்தேன். அதுபோல் ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்கள், எனக்கு இரவு நேரத்தில் ஒரு பிசாசு போராட்டம், ஒரு பந்து மாதிரி மேக மாதிரி உருண்டு வரும், என் மேலே ஏறும், வழக்கமாக எனக்கு தொல்லை கொடுக்கும். ஆனால் அன்றைக்கு இரவு நான் படுக்க போகும்போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய சொல்லிக்கொண்டே இருந்து, தூங்குகிற வரையிலும் சொல்லிக்கொண்டே இருந்து. அந்த பிசாசை நான் அணுகவே இல்லை. அன்னையிலிருந்து என்னை பக்கமே வர்றதில்லை. நான் தூங்குகிற வரையிலும் வேத வசனத்தை சொல்லிக்கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு தேவ பிரசன்னத்தில் மகிமையிலே நான் அப்படியே படுத்து விடுவதுண்டு. தேவ பிள்ளைகளே, வேதத்தில் சொப்பனம் என்கிற வார்த்தை 98 முறை வருகிறது. தர்சனம் என்கிற வார்த்தை 103 தடவை வருகிறது. இரவு நேரத்தில் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே மறைந்திருப்பது. யூதர்கள் இன்றைக்கும் தாங்கள் படுக்க போவதற்கு முன்பாக
91ஆம் சங்கீதத்தை ஒரு போர்வையாக எண்ணி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவேன். அவர் தம்முடைய சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழ் அடைக்கலமாக இருக்கிறேன். இன்றைக்கும் அந்த சங்கீதத்தை வாசிக்காமல் அவள் படுப்பதே இல்லை. தேவ பிள்ளைகளே, இரவு நேரம் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய ஐம்புலன்கள் சரியாய் வேலை செய்வதில்லை. ஆனாலும் நமக்குள்ளே நான் கர்த்தரோடு படுத்திருக்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்திலே படுத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக பரலோகம் திறந்திருக்கிறது. ஒருவேளை இந்த இரவு என் ஆண்டவர் வருவார் என்றால் நான் அவரை தரிசிக்க வேண்டும். ஒரு உணர்வுள்ள இருதயம். ஆகவேதான் உன்னத பாட்டு 5:12 சொல்லுகிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் ஆத்துமாவோ எனக்குள் விழித்திருந்தது, என் நேசர் தட்டுகிற சத்தத்தை நான் கேட்டேன். தூக்கத்தில் ஒரு தூக்கம் கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க. 3 வகையான தூக்கத்தை உலகத்தார் சொல்றாங்க. சிறு சிறு தூக்கம், இளைப்பாறுகிற தூக்கம், மிக ஆழ்ந்த தூக்கம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு சின்ன தாய், சின்ன குழந்தை பெற்றிருக்கிற தாய், அவள் தூங்கும்போது கனத்திலேயால தூங்க மாட்டான். என் பிள்ளை எப்போ எழும்புமோ, என் பிள்ளை எப்போ அழுமோ, பால் குடிக்க எழுப்புமோ. சின்ன பிள்ளையுடைய அந்த பிள்ளையுடைய சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு எழுந்துருவா, டக்குன்னு எழுந்துருவா. ஒரு வெளிப்புள்ள ஆனால் இளைப்பாறுகிற ஒரு தூக்கம். கர்த்தர் எப்போது என்னோடு பேசுவார். சின்ன சாமுவேல் தான் தூங்கும்போது தேவ சத்தத்தை கேட்டார். சாமுவேலே சாமுவேலே, அந்த சத்தத்தை கேட்டதும் எழுந்து விட்டான். ஏலி தாத்தா இடத்துல போய் கேட்கிறான், கூப்பிட்டீங்களோ? இல்லப்பா. 3ஆவது தடவை சொல்லுகிறான். அப்படியே உன் பேரை சொல்லி கூப்பிட்டா. கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். அப்படியே அவன் சொன்னான். இரவு நேரத்தில் அந்த சின்ன சாமுவேலோடு ஆண்டவர் அவ்வளவு அன்பாய் பேசினார். இரவிலும் கூட நம்முடைய உள்ள ஆண்டவருடைய சத்தத்துக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நான் பல முறை என்ன பிரசங்கம் பண்ணுவதென்று தெரியாமல் குழம்பி போய் படுக்கும்போது சின்ன ஜெபம் பண்ணுவதுண்டு. எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன், ஆனால் கரெக்டாக ஒரு மெசேஜும் என்ன விதத்தில் பேசுகிறேன் எனக்கு தெரியல. நீர் தான் எனக்கு சொல்லித்தரணும். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நானே ஒரு இடத்துல பேசுறது போல, நானே என் பிரசங்கத்தை கேட்கறது போல, நானே என் பிரசங்கத்தில் உள்ள பாயிண்ட்டை எடுக்கிறது போல சொப்பனத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னு முழித்த உடனே வேகமாக ஓடி போய் என் டைரியில் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது. ஆபகுக்கு 2:2 அந்த தரிசனத்தை நீ எழுதி வை, குறித்து வை, அது நிச்சயமாகவே நிறைவேறும். கடந்தோடுகிறவன் வாசிக்கிற படி அதை எழுதி வை. ஆண்டவர் உங்களுக்கு சில பரலோக தரிசனங்கள் தரும்போது அது எழுதப்பட்டு இருக்கட்டும். சொப்பனங்கள் உலக மனுஷருக்கும் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் தரிசனம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அல்லது அழைக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு தான் வரும். இந்த சொப்பனங்கள் மூலமாய் நீங்கள் திடப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தருக்குள் வைராக்கியமாய் இருப்பீர்கள். யோசேப்புக்கு ஆண்டவர் சிறு வயதிலேயே சொப்பனங்களை கொடுத்தார். ஏன் தெரியுமா? எத்தனையோ வருஷங்கள் அவன் பாடுகளின் பாதையில் போகணும்,
அந்த சொப்பனம் அவனை திடப்படுத்தி சோர்ந்து போகாமல் பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. சிறு வயதிலே சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்குவதாக கண்டார். சிறு வயதிலே 11 அரிக்கட்டுகளும் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்குவது போல சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனம் அவனுக்குள்ளே இருந்தபடியால், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கைத்தர் வைத்திருக்கிற திட்டம் இருந்தபடியால், உன் எல்லா சகோதரர்களுக்கு மேலாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னபடியால் சகோதரர்கள் குழிகளில் போடும்போது தாங்கி கொண்டார். எகிப்தில் விற்கும்போது தாங்கி கொண்டார். போத்திபாரி மனைவி பொல்லாத குற்றம் சாட்டும்போது தாங்கி கொண்டார். 13 வருடங்கள் சிறைச்சாலையில் இளமையை செலவழிக்கும் போது தாங்கி கொண்டார். காரணம், அந்த சொப்பனம் நிச்சயமாய் நிறைவேறும். அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். இந்த சொப்பனம் தரிசனங்களை பற்றி ஒரு 5 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு 10 முறை தரிசனமானார். ஈசாக்குக்கு பல முறை தரிசனமானார். ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் நமக்கும் தரிசனமாவார். முதலாவதாக, ராக்காலங்களில் வருகிற சொப்பனங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, சொப்பனத்தில் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி நான் உன்னோடு பேசுவேன். என்னுடைய மகன், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வருங்காலத்தங்களை குறித்து நான் உனக்கு போதிப்பேன். ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம் இரவு நேரம். நம்முடைய உள்ளம் ஆயத்தமாய் இருக்கும்போது, இந்த இரவிலே என்னோடு பேசும் என்று சொல்லும்போது, நாளைக்கு நான் யார் யாரை சந்திப்பேன், எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும்போது, கேட்கும்போது, ஆண்டவர் நமக்கு சொப்பனத்தை தருவார். சொப்பனம் என்பது ஒரு மறைபொருள். புதிய ஏற்பாட்டிலே அந்நிய பாஷை எப்படி ஒரு மறைபொருளாய் இருந்ததோ இருக்கிறதோ, அதுபோல பழைய ஏற்பாட்டிலே சொப்பனங்கள் ஒரு மறைபொருள். பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை தந்தார். ஏன்? அந்த தேசத்தை அரசாளுகிறவன் அவனாய் இருந்தபடியால் வரப்போகிற பஞ்ச காலத்துக்கு தன்னை ஆயத்தமாக்கும்படி இரவில் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு நதியோரம் 7 பசுக்கள் இருந்தன. செழுமையான பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தன. பிறகு கேவலமான 7 பசுக்கள் அந்த செழுமையான பசுக்களை விழுங்கி போட்டது. அவனுக்கு அர்த்தம் தெரியவில்லை. உலகத்தாருக்கு ஆண்டவர் சொப்பனங்களை கொடுப்பார், அர்த்தங்களை அவர்களுக்கு சொல்லுவதில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஊழியக்காரருக்கு தான் அர்த்தத்தை சொல்லுவார். நாம் அந்நிய பாஷை பேசுகிறோம், வியாக்கியானத்தை உலக மனுஷனுக்கு கொடுப்பதில்லை. அதே அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தான் கொடுப்பார். பார்வன் சொப்பனம் கண்டான், கலங்கினான். எல்லா ஜோசியர்களையும் கூட்டு கேட்டு பார்த்தான். ஒருவருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பினுடைய விசேஷம் என்ன? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு கிருபையை கொடுத்தார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது மட்டுமல்ல, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தின் வார்த்தையும் கொடுத்தார். அறிவை வெளிப்படுத்தினார், ஞானத்தை சொன்னார். அந்த 7 கொழுத்த பசுக்களும் 7 வருஷங்கள், செழிப்பான வருஷங்கள். கேவலமான அந்த 7 பசுக்களும் பஞ்சமான வருஷங்கள். ஆகவே அந்த பஞ்சமுள்ள வருஷத்தை எதிர்நோக்கி ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனை ஏற்படுத்த வேண்டும். ஞானம்
சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதோடு விட்டுவிடவில்லை. ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தது. செழிப்பான வருஷங்களிலெல்லாம் 20 ஒரு பங்கை வாங்கி களஞ்சியங்களை சேர்த்து வைத்து ஜனங்களுக்கு அதை வழங்க வேண்டும். எவ்வளோ கிருபை பாருங்க. நேபுகாத்தான் ஒரு நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். அர்த்தத்தை மறந்து விட்டார். எல்லாரையும் கூப்பிட்டார். கல்தையரை, ஜோசியரை, குறி சொல்லுகிறவர்களை, எல்லா அறிஞர்கள், ஞானிகளுக்கு ஒருத்தரும் சொல்ல முடியல. கர்த்தர் அர்த்தம் சொல்லுகிற ஒரு கிருபையை அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கிறார். தானியேல் சொன்னார், ராஜாவே நீர் என்னென்ன கண்டீர், அதுக்கு என்னென்ன அர்த்தம் அழகாய் வெளிப்படுத்தினார். அந்த ஒரு வெளிப்பாடு யோசேப்பை எகிப்திலே மிகவும் உயர்த்தினது. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதின் மூலமாக தானியேல் பாபிலோன் தேசத்தில் மிகவும் உயர்த்தினார். ஆவியின் வரங்கள் உங்களுக்கு அவசியம். ஒரு ஆவியின் வர உங்களை கிரியை செய்தாலே உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய வாழ்க்கை மாறி போகும். திருவத்தியூரில் சகோதரி யாகமாள் நல்ல தீர்க்கதரிசி. முழு உலகத்திலும் படிப்பறிவில்லாத அந்த ஏழை சகோதரி சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு இணையான தீர்க்கதம் பார்த்ததே இல்லை. முன்பு அவ்வளவு கடன் பிரச்சனையில், கணவன் இறந்து, நோய்கள், சூனியங்கள், ஒரு வரம் கிரியை செய்ததினாலே இன்றைக்கு அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் மகா உயரத்தில் உயர்த்தப்பட்டார்கள். ஆவின் வரங்களை கேளுங்கள், ஞான வரங்களை கேளுங்கள், விசேஷமாக தீர்க்கதரிசன வரத்தை கேளுங்கள், அசுத்த ஆவிகளை துரத்துகிற வல்லமையை கேளுங்கள். கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரு தாளந்து பெறாமல், ஒரு வல்லமையும் பெறாமல், ஒரு உன்னதத்திலிருந்து வருகிற பலனும் இல்லாமல் ஏதோ தானோ என்று வாழ்க்கை ஒரு நாளும் முடிந்து போய்விடக்கூடாது. யாக்கோபு இரவில் ஒரு சொப்பனம் காண்கிறார். ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏணி என்றால் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். ஏணிக்கு மேலாய் கர்த்தர் நிற்கிறதை பார்க்கிறார். நான் உனக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, ஒரு ஏணி தூரத்தில் தான் இருக்கிறேன், ஒரு டெலிஃபோன் தூரத்தில் தான் இருக்கிறேன், ஒரு ஜெப தூரத்தில் தான் இருக்கிறேன். அதே நேரம் அந்த சொப்பனத்துக்கு ஒரு நீண்ட அர்த்தம் உண்டு. அந்த ஏணி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த ஏணி கல்வாரி சிலுவைக்கு அடையாளம். அந்த ஏணி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்றவருக்கு அடையாளம். அந்த ஏணின் ஒரு நுனி பூமியில் இருந்தது, அவர் பூமிக்குரிய மனுஷகுமாரன். அந்த ஏணியின் மறுநுனை பரலோகத்துக்கு எட்டி இருந்தது, அவர் பரலோக தேவன், தேவகுமாரன். முதலாவது ஆண்டவர் சொப்பனத்திலே நான் தோன்றி தரிசனத்தில் அவனோடு பேசுவேன். இரண்டாவதாக தரிசனங்கள் வருகிறது. சொப்பனங்கள் பொதுவாய் தூங்கும்போது வரும். தரிசனங்கள் ஜெப நேரத்திலே வரும். கர்த்தரோடு இணைந்து ஒரே ஆவியாய் அவரோடு இருக்கும்போது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒன்றரை இணைந்திருக்கிறான். அதை நாம் 1 கொரிந்தியர் 6:17 வாசிக்கிறோம். ஆவியில் அவரோடு ஒன்றாய் இணைந்திருக்கும் போது ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தாலும் தான தர்மம் செய்து எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுகிறது, கொர்நேலியு எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டார். ஜெப நேரம் அது ஒன்வே டிராஃபிக் அல்ல, ஒரு வழி பயணம் அல்ல. நீங்கள் மட்டும் கடற்கடன்னு ஜெபத்தில் அது வேணும் இது வேணும்ப்பா, அது ஆசீர்வதியம், பிள்ளைகளுக்கு அது வேணும் இது வேணும், காலேஜில் இடம் கிடைக்கணும். அந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் சொன்னதை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடாம கர்த்தர் பேசுவீராக. தானியேல் ஜெபம் பண்ணும்போதெல்லாம்
என் ஆண்டவர் என்னோடு பேசுவாராக, அடியனை திடப்படுத்தினீரே. ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது, ஜெபம் பண்ணி முடித்தவர்தான் அவருடைய கதவருகே, அவருடைய வாசல் அருகே நின்று அவர் என்ன பேசுவாரோ நான் கவனித்து கேட்பேன். அதைத்தான் சாலமோன் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுவாரோ அப்போதுதான் அந்த ஜெப நேரத்தில் அவர் தரிசனங்களை தருகிறார். சிலருக்கு நேரடியாக கொடுக்கக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த நாட்களிலே, சபைகளை பாழாக்கி கொண்டிருந்த நாட்களிலே, தமஸ்கு வீதியிலே போய்கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு ஓப்பன் விஷன், ஒரு திறந்த தரிசனம். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு தான் கடினம். அவன் திகைத்தான். 2 கேள்வி கேட்டான். ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இந்த தரிசனத்தில் ஆண்டவர் அவனோடு பேசினார். உங்களோடு பேசுவார். ஆகவே முதலாவது சொப்பனம் காண்பது இரவு நேரத்திலே படுக்கையிலே நித்திரை கொள்ளும்போது. 2வது தரிசனத்தை பார்ப்பது. கொர்நேலியுவுக்கு தரிசனமான அதே நேரத்தில் யோப்பா பட்டணத்திலே சீமோன் பேதுரு தோல் பதநடுகிறவன் வீட்டில் இருக்கும்போது பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனமானார். பவுலுக்கு பலமுறை தரிசனமானார். நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஆத்துமாக்கள் உண்டு. அகிரிப்பா ராஜா முன்பாக பவுல் நின்று சொன்னார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அப்போஸ்தலர் 26:19 அவர் சொன்னார். 3வது வகை ஞான திருஷ்டி அடைவது. சரீரத்தை அப்படியே வைத்துவிட்டு உள் உணர்விலே வெளியே போய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். சரீர பிரகாரமாக அல்ல, ஆன்மீக பிரகாரமாய் மனக்கண்களை பிரகாசிக்க செய்கிறார். ஒரு அருமையான சகோதரன் சாந்தாமில் இருந்தார். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா, என் மகா கேன்சராக இருக்கிறார், துபாயில் இருக்கிறார், அவளுக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த போதகர் பீச்சில் போய் முழங்கால் படியிட்டார், பாரத்தோடு ஜெபம் பண்ணார். திடீரென்று பார்த்தால் அவருடைய சரீரம் அப்படியே பீச்சில் விழுந்து கிடந்தது. அவர் எந்த பாஸ்போர்ட்டும் இல்லாமல் எந்த விசாவும் இல்லாமல் துபாய்க்குள்ளே போயிட்டார். அந்த வீட்டை போய் கதவை தட்டினார். அம்மா, உனக்கு கேன்சர் நோயா? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உடைய குடும்பத்தில் நீ என்ன கசப்போடு, என்ன மன்னியாத சுபாவத்தோடு இருந்தபடியால் சாத்தான் இந்த நோயை உனக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு அந்த கசப்பை உன்னை விட்டு எடுத்து போடு சொன்னார். ஜெபமணினார். கர்த்தர் அற்புதம் செய்தார். பீச்சிலேருந்து காலையில் தான் எழுந்தார். அதுக்குள்ளே துபாய் போய் திரும்பிட்டார். இந்த வீட்டில் சொன்னார், என்னென்ன காரணம் உங்கள் அம்மாவுக்கு. நான் நேற்று அவங்கள நேற்று பார்க்க போனீங்களா? நேற்று சாயங்காலம் தான் உங்கள்கிட்ட பேசினேன். எப்படி அதுக்குள்ளே துபாய்க்கு போனீங்க? அதான் ஞான திருஷ்டி அடையுது. ஞான திருஷ்டி அடையுது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஞான திருஷ்டி அடைந்தான். சவுல் வாராரு அவன்கிட்ட விசாரிக்கிறதுக்கு. சொல்கிறான், நீ கழுதையை தேடி போனாப்பா, அந்த கழுதை 3 நாளைக்கு முன்னாலே கிடச்சிருச்சு. இப்போ கட்டடத்துலேருந்து உனக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. இனி நீ கழுதை மேய்க்க போகிறதில்ல, இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படியே தூக்கி வாரி போட்டது. பழங்காலத்தில் விசாரிக்கிறதற்கு 1 சாமுவேல் 9:9 சொல்லுகிறது, முற்காலத்தில் இஸ்ரவேலில் ஞான திருஷ்டிக்காரிடத்தில் போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்பட்டான். ஆகவே 3வது சொப்பனம் அல்ல தரிசனம் ஞான திருஷ்டி அடைதல்.
நான்காவது, கண்கள் திறந்திருக்கும் போதே ஒரு ஓப்பன் விஷன். கண்கள் திறந்திருக்கும் போதே மனக்கண்கள் முன்னால ஒரு மேடையில் பேசுகிறோம். எப்படி பேர் சொல்லி அழைக்கிறோம், எப்படி அவருடைய நோய்களை சுட்டி காண்பிக்கிறோம், எப்படி அவருடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறோம். கண் திறந்துதான் இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஒரு டிவிக்கு கீழே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படியே ஒரு ஓடிட்டே இருக்கும். அதுபோல சிலருடைய பிரச்சனைகளை மனக்கண்கள் முன்பாய் கொண்டு வருவார். சிலருடைய பெயர்களை, சில சூழ்நிலைகளை, சிலர்கள் சந்திக்க போகிற கடினமான சூழ்நிலைகளை ஆண்டவர் சொல்லுவார். கண் திறந்திருக்கும் போதே இந்த பேர் சொல்லி அழைக்கிற ஒரு பெரிய கிருபை, பெரிய கிருபை. ஆண்டவர் மோசையோடு பேசும்போது சொப்பனத்தோடும் மறைபொருளா பேசுவதில்லை. அவன் தேவனுடைய சாயலை காண்கிறார். என்னாகமம் 12:8 ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவனோடு நான் முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். அவன் என்னுடைய சாயலை காண்கிறான். ஆண்டவருடைய சாயலை காண்கிறான். ஆண்டவர் பேசுகிறதை கேட்கிறான். அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எவ்வளவு அருமையான அனுபவங்கள் பாருங்கள். எல்லாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம அறியாததுனால, தேவனோடு ஆழமாய் நெருங்கி பழகாதனால எவ்வளவு அற்புதமான கிருபைகளை நாம் இழந்து போனவர்களாக இருக்கிறோம். அவளை வாஞ்சித்து தேடும்போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர்களுக்கு செய்தவர் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, சொப்பனத்தின் மூலமாய் பேசுங்க, தரிசனத்தின் மூலமாய் பேசுங்க. நானும் ஞான திருஷ்டி அடையும்படி எனக்கு உதவி செய்யுங்க. மோசையோடு முகமுகமாய் பேசினது போல தேவனுடைய சாயலை கேட்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஐந்தாவது ஒரு அனுபவம், ஆவிக்குள்ளாகிற அனுபவம். ஆவிக்குள்ளாகிற அனுபவம். முதல்ல சொப்பத்தில் ஆரம்பிப்பார், பிறகு தரிசனத்தை தருவார், பிறகு ஞான திருஷ்டி அடையும்படி செய்வார். நாலாவது அவருடைய சாயலை காண்பீர்கள், முகமுகமாய் பேசுவார். ஐந்தாவது ஒரு மேன்மையான அனுபவம், ஆவிக்குள்ளாகிற அனுபவம். ஆவிக்குள்ளாகிற அனுபவம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, என்னை ஆவிக்குள்ளாக்கினார். என்னை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் என்னை சுற்றி நடக்க பண்ணினார். அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகளினால் நிரம்பி இருந்தது. ஆண்டவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? நல்ல கேள்வியை கேட்டார், சிந்திக்க வைத்தார். உங்களை ஒருவேளை ஆவிக்குள்ளாக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு போகிறார். இந்த இந்திய மக்கள் உலர்ந்த எலும்புகள் போல இருக்கிறார்கள். எழுப்புதல் வருமா? அவர் தன்னுடைய சீஷனையே இந்தியாவுக்கு அனுப்பினார். 290 தேசங்கள் பூமியில் இருந்தாலும் அந்த 12 சீஷர்களை பங்கு வைத்தால் இந்தியாவுக்கு ஒரு பங்கு. சென்னையிலே அவர் மரிப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்தியா உயிரடையுமா? இந்தியாவில் உள்ள சபைகள் உயிரடையுமா? ஜனங்கள் தங்களுடைய இரட்சகரை அறிந்து கொள்வார்களா? ஒரு பாரத்தை ஏற்படுத்த முடியும். ஆவிக்குள்ளாகிற அனுபவம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தால், அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கினார். 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போனார். வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கும் போது, பத்ம தீவில யோவான் இருந்தபோது கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக்கினார். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆவிக்குள்ளாகின மட்டும் இல்லை, ஒரு பெரிய சத்தம், இக்கால சத்தம், இங்கே ஏறிவார். பரலோக காட்சிகளை காண்பித்தார், வரப்போகிற சம்பவங்களை காண்பித்தார்.
பரலோகத்தையும் பாதாளத்தையும் காண்பித்தார். நித்தியமான வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாம் காண்பித்தார். ஒரு தரிசனத்தோடு வாழும். யோவேல் 2:28 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும்போது. முதல் கூட்டம் உடைய குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ரெண்டாவது சொல்லுகிறார், உங்களுடைய வாலிபர்கள் சொப்பனங்களையும் உங்களுடைய மூப்பர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அபிஷேகம் பெறும்போது முதல்ல ஆரம்பிக்கிறார் தான் நீங்கள் சொப்பனம். கர்த்தரோடு பரலோகத்தை நீங்கள் பார்க்கணும். பரலோகத்துக்கும் உங்களுக்கும் நேரோடு தொடர்பு இருக்கணும். பரலோக ராஜா தான் உங்களுடைய தகப்பன். அதுதான் உங்களுடைய நித்திய வீடு. பிலிப்பியர் 3:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய அருமை இரட்சகர் வருவதை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பரலோக தரிசனம் தேவை. நித்தியத்தை பற்றிய தரிசனம் தேவை. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த தரிசனம் தேவை. அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இரவு நேரத்தை வீணாக்கக்கூடாது. இரவு நேரம் கர்த்தரை தரிசிக்கிற ஒரு நேரமாயிருக்கட்டும். தரிசனத்தின் ஒரு நேரமாயிருக்கட்டும். ஆகவே ஒரு எதிர்பார்ப்போடு இரவிலே படுக்க செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு தங்கியிருக்கிறார் என்ற உணர்வோடு அந்த நேரத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று கர்த்தரிடத்தில் இந்த பெரிய கிருபைகளை நாம் கேட்கப் போகிறோம். யோவேல் 2:28 சொன்னதை அப்போஸ்தலர் 2:17 ஆண்டவர் சொல்லுகிறார். யோவேல சொல்லும்போது உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்போஸ்தலர் 2:17 சொல்லும்போது உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், காண்பார்கள் என்று யோவேல் சொல்லுகிறார். அடைவார்கள். அப்போஸ்தலர் 2:17 தாவீது சொல்லுகிறார். தரிசனங்களை காண்பது, தரிசனங்களை அடைவது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தரிசனம் உண்டு? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கம்? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறிக்கோள்? அதை நீங்கள் அடைவீர்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். காண்கிறது மட்டுமல்ல, அதை நீங்கள் அடைவீர்கள். தரிசன நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் பிள்ளை எதிர்காலம் எப்படி ஆண்டவரே. ஜெப நேரத்தில் கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் 8 மணி நேரம் தினமும், உங்களுடைய ஆயுசிலே 1/3 பகுதி இரவு நேரத்தில் செலவழிக்கிறீர்கள். அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் சொப்பனங்களை காணட்டும், தரிசனத்தை காணட்டும், ஞான திருஷ்டி ஆகட்டும். கண்கள் திறந்திருக்கும் போதே வரப்போகிற சம்பவங்களை நான் அறியட்டும். மாத்திரமில்லை, என்னை ஆவிக்குள்ளாக்கும். அப்படியே கைகளை உயர்த்தி கொள்வோம். அந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு என்று தந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் மகனே, உன்னை நேசிக்கிறார் மகளே. இன்னும் உன்மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார். நீ எவ்வளவுதான் அவரை விட்டு தூர தூர போனாலும் அவருடைய கிருபை மறுபடியும் உன்னை அரவணைத்து கொண்டு இருக்கிறது. உனக்கு கிருபை பாராட்டி எந்த குற்றமான சாட்சியும் இல்லாமல் அவருடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி இருக்கிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ சாதாரணமானவன் அல்ல, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. கர்த்தருடைய கிருபை உன்மேல் இருக்கிறது, இயேசுவின் இரத்தம் உன்மேல இருக்கிறது, ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் உன்னை வெறுத்து விடவில்லை, உன்னை கைவிட்டு விடவில்லை. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்து உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். உனக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு ஆழமான ஐக்கியம், ஒரு ஆழமான உறவு கர்த்தர் ஏற்படுத்த சித்தமானார். உன்னோடு
உன்னோடு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக அந்த உடன்படிக்கை நினைவுறுகிற தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனாய் இருந்தார். ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனாய் இருந்தார். யோசேப்பின் தேவனாய், மோசேயின் தேவனாய், உன்னுடைய தேவனாய், உன் பிள்ளைகளின் தேவனாய், உன்னுடைய சந்ததியின் தேவனாய் ஆண்டவர் இருப்பார். உன்னை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த சந்ததியை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், உன் பிள்ளைகளை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். உலகம் அவர்களை கொள்ளை கொண்டு போவதில்லை, சாத்தான் கொள்ளை கொண்டு போவதில்லை. என் உடன்படிக்கை உன் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் நான் நிலைநிறுத்துவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாய் இருக்கும். உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிறதை நீ கேள்விப்படும் போது உன்னுடைய உள்ளம் மகிழ்ந்து களிக்கூறு. உன்னுடைய வலது கரத்தை கர்த்தர் பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். முற்றுமுடிய பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறேன். ஓ, உன்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும், உன்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். உன்னை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவேன், உன்னை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவேன். என்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே உன்னை மாசற்றவனாய் நிலைநிறுத்தும். நீ உன்னுடைய பக்தியை சார்ந்திராமல் என்னுடைய கிருபையை அண்டி பிடித்து கொண்டபடியால் கடைசி வரை உனக்கு கிருபை பாராட்டுவேன். கடைசி வரை தாங்குவே, ஏந்துவே, சுமப்பே, தப்புவிப்பே. நீ என்னுடைய உள்ள கைகளில் இருக்கிறார். உன்னை உள்ள கைகளை வரைந்திருக்கிறேன். எந்த சத்துருவும் என் கையிலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. உனக்காக நான் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறேன். உன்னை உயர்த்தும்படி, உன்னை மேன்மைப்படுத்தும்படி, உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கும்படி உன்னத நிலைமையில நான் வைப்பேன். இன்றைக்குள்ள சூழ்நிலை மாறி போகும், இன்றைக்குள்ள பிரச்சனைகள் மாறி போகும், இன்றைக்குள்ள போராட்டங்கள் விலகி போகும். கடலையும் காற்றையும் அதட்டினவர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாப்பை நான் அதட்டுவேன், அதை அமர பண்ணுவேன். புயல் காற்றை நிறுத்துவேன். தரபா 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 ஷதரா. ஓ ஹalleluya.